ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆடி மாத பலன்ல தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் சூரிய பகவான் அவரோட கடக வீடு, அதாவது மிதுனத்துல இவ்வளவு நாள் இருக்காருங்க. மிதுனத்திலிருந்து கடக வீட்டில் உச்சம் பெற்ற குருவோடு இணையும் பொழுது ஆடி மாதம் இந்த மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கிறாரு. சூரியன் வந்து தன் வீட்டுக்கே மறைகிறாருங்க. ஏன்னா சிம்ம வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் வரும் பட்சத்தில், கடக ராசியில் சந்திரனோட வீட்டுக்கு வரும் பட்சத்தில் இந்த மாதம் சில சிறப்பான அமோகமான பலன்கள் நிறைய பேருக்கு நடக்க போதுங்க. அனைத்து ராசிகளுக்குமே வந்து நல்ல ஒரு யோகமான காலம், நல்ல ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகக்கும் வந்து தலைமை பொறுப்பேற்று சில பேர் சில ஜாதகத்துல உங்க ராசிப்படி உங்க ஜாதகப்படி உங்க ராசியில உங்களோட லக்னாதிபதி சொல்லக்கூடிய உங்க ராசி அதிபதி வந்து மறைவு ஸ்தானத்திலேயோ இல்ல நீச்ச நிலைமையில இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்து சூரிய பகவான் தான் பொறுப்பேற்று அந்த ஜாதகத்திற்கு தொழில், வேலை இந்த மாதிரி நிறைய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடியவர் வந்து சூரியன். இதன் அடிப்படையில் சந்திரன் வீட்டுக்கு வருகின்ற தன் வீட்டுக்கு மறைந்து கடக வீட்டில் பெயர்ச்சியாகும் சூரியன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன் பகவானும் அவரோட சொந்த வீடு, அதாவது அவரோட ஆட்சி வீட்டுல மிதுன வீட்டுல ஒரு 3 மாசமா இருந்தாருங்க. இப்பொழுது அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் தமிழ் மாதம் 15ஆம் தேதி கடக ராசியில அவரும் பெயர்ச்சி அடைகிறார் சூரியனோட. ஏன்னா சூரியனும் புதனும் ஒருத்தருக்கு ஒரு பக்கத்திலேயே இருப்பாங்க. குரு, சூரியன், புதன் இவங்க 3 பேரும் இந்த மாதம் ஃபுல்லா 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் வந்துடுறாரு. அதே மாதிரி 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் புதன் வீட்டுக்கு, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில இருந்து பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவரும் பாத்தீங்கன்னா முழு சுவர், அவரும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுவர். அவரும் வந்து இவ்வளவு நாளா கேதுவோட இருந்து சில பிரச்சனைகள், ஏன்னா சூரியன் வீட்டுல கேதுவோட இருந்து பெரிய பெரிய சிக்கல்களையும், நிறைய பேருக்கு வேலை இழப்பு, பொருளாதாரத்துல வந்து ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில இருந்தவருக்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை போறது, பதவி போறது, தானாவே ரிசைன் பண்ற போற அமைப்பெல்லாம் வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்திருக்கு. ஏன்னா கேதுவோட சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அவரோட அந்த சிம்ம ராசியில இருந்தது பாத்தீங்கன்னா அது 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு, ரிஷபராசி. 10ஆம் இடத்து அதிபதி அவரோட வீட்டுக்கிலிருந்து சிம்ம வீடு கேந்திரஸ்தானம் 4ஆம் இடத்தில் இருந்த பட்சத்தில் கேதுவோட ஆதிக்கத்துல மாட்டி நிறைய பேருக்கு வந்து வேலை இழப்பு, சும்மா ஒரு அசிங்கம், தொழில் பண்ற இடத்துல ஒரு அசிங்கம், பொருளாதார மந்த நிலைமை என நிறைய பிரச்சனைகளை கொடுத்து வந்த சுக்கிரன் இப்பொழுது அவரோட நண்பர் வீரான கன்னி வீட்டில் போக போறாருங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி மாற்றம் அடைகிறாரு. அவரு நீச்ச பலனை அடைய போறாருங்க. இவ்வளவு நாள் வந்து ஆட்சி உச்சம் என்ற நிலையில இருந்து மாறி அவரு நீச்சம் அடைய போறாரு. கன்னி ராசியில குரு சனியோட பார்வையில டைரக்டா பெறாரு. அதே மாதிரி செவ்வாய் வந்து மிதுன ராசியில இருந்து அவரோட பார்வையும், செவ்வாய் சனியோட பார்வை நீச்ச நிலைமையில் இருக்கும் சுக்கிரன் சில பேருக்கு யோகத்தையும் சில பேருக்கு சில சங்கடங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாருங்க. மொத்தத்தில் இந்த ஆடி மாதத்துல வந்து சூரியனோட ஆதிக்கத்தில் முதல் 15 நாள் சூரியன் வந்து ஆதிக்கம் பெற்று இருக்கும் பட்சத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க 3 பேரும் வந்து தன் இடத்தை மாற்றி சில பேருக்கு நல்ல யோகங்களையும், சில பேருக்கு சில சங்கடங்களையும், சில பேருக்கு விபத்து, கண்டம், சில பேருக்கு வந்து பிரயாணங்களில் வந்து விபத்துகளையும் கொடுக்கறதுக்கான சில அமைப்புகள்லாம் இருக்குங்க. ஒரு ராசிக்கும் ஒரு பார்ப்போங்க. துலாம் ராசி நேர்களே, சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் இந்த ஆடி மாதம் ஒரு வியப்பு மிக்க மாதமாக இருப்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போதே சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் கடக ராசியில் குருவோடு உச்சம் பெற்ற குருவோடு இணையும் இந்த காலகட்டம் தொழில இருந்து வந்த சங்கடங்கள் தீரப்போது, லாபத்தன்மை அதிகரிக்கும். இவ்வளவு நாளா வந்து ஒரு சில கஷ்டங்களையும் தொந்தரவுகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு, முக்கியமா இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு, தொழில் நிமித்தமா ரொம்ப ரொம்ப பிரச்சனையில இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஏன்னா தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானோடு சூரியன் இணையும் போது, லாபாதிபதி இணையும் பொழுது உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. பொருளாதார தடையை நீக்குவாரு. இதில் இருந்து வந்த சங்கடங்களை தீர்க்குவார். புதிய மனிதர்களின் தொடர்பு, முக்கியமா அதாவது தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வர்றது, வெளிநாட்டுல இருந்து ஒரு இன்வெஸ்டர், நீங்க ஏற்கனவே பேசியிருக்கீங்க, வெளிநாட்டு மூலியமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்பு கொண்டிருக்கீங்க. உங்க திட்டங்களை உங்க திட்டங்களை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்திருக்கீங்கன்னா அது வந்து அவங்க அக்செப்டன்ஸ்
இல்லாம ஒரு தாமதமாக இருந்ததெல்லாம் இப்பொழுது அதை செயல்படுத்துறதுக்கான சம்மதம் தெரிவித்து ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து கண்டிப்பாக ஏற்படும். இதன் மூலயமா இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் நிதி நிலைமை வந்து படிப்படியாக முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தில் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான புதனும் அங்க வராரு. சோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த விரயங்கள், சங்கடங்கள், அதாவது உங்க மனைவி, துணைவியாரின் வந்து மருத்துவ செலவுகள் எல்லாம் மாற்றம் ஏற்படும். இதன் மூலமா உங்களுக்கு ஒரு மனதில் வந்து ஒரு தெளிவு ஏற்படும். சோ நம்ம இதை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு லாபம் ஏற்படும். இதுதான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இந்த தப்பெல்லாம் நம்ம இனிமே திருத்திக்கணும் என்ற அந்த மாதிரி ஒரு தெளிவான எண்ணத்தையும், தெளிவான திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நிறைய ஒரு முயற்சிகள் பண்ணி நிறைய சங்கடங்களையும், துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய முடிவு எடுப்பீங்க, புதிய முயற்சி பண்ணுவீங்க. அதன் மூலமா ஒரு தெளிவு கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு லாபத்தன்மை கண்டிப்பாக ஏற்படும். இந்த லாபம் என்றதுன்னா அடுத்த ஒரு ஒரு 2-3 வருடங்களுக்கு தேவையான நிதி நெருக்கடி நிலைமை போக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருந்ததுனால உங்களோட மனைவி, அதாவது நீங்க துணைவியாருக்கு வந்து மருத்துவ செலவுகள், தேவையில்லாத வந்து பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் இப்போ படிப்படியாக மாற்றம் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் பகவானும் இந்த மாதம் 15ஆம் தேதி 9ஆம் இடமான உங்களுக்கு பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு மாறும்போது மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். அவங்களுக்கு இருந்து வந்த தேக ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். இதுல ஒரே ஒண்ணு என்னன்னா, சனியின் பார்வையில வேற செவ்வாய் இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும். இப்பொழுது இந்த மாதம் சனியின் பார்வையிலிருந்து விலகி செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டுல ஒரு நிம்மதி. ஏன்னா தொழிலையும் பிரச்சனை, வீட்லயும் பிரச்சனை என்ற மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்து வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில இருந்து வந்த பிரச்சனை தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல உங்களுக்கு புதனோட வீட்டுல, அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானமான 9ஆம் அதிபதி வீட்டுல தான் வராரு. அவர் நீச்சமானாலும் உங்களுக்கு சில அந்நிய தொடர்பு, வெளி மாநில தொடர்பு, அதாவது வெளிநாட்டு தொடர்பு மூலயமா உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். முக்கியமாக ஏன்னா இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரனை சனியும் பார்க்கிறாரு, செவ்வாயும் பார்க்கும்போது உங்களுக்கு சில மனதளவுல, சில தேக ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. தொலைதூர பிரயாணங்கள், தனியாக வந்து வாகனங்கள் செல்வதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனியின் பார்வை, செவ்வாயின் பார்வை, உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்தில் வந்து நீச்சமாவது வந்து உங்களுக்கு சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். தொழில இருந்து வந்த பிரச்சனை, வியாபாரத்தில் இருந்து பிரச்சனை எல்லாம் படிப்படியாக மாற்றம் ஏற்படும். ஸோ உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம், தொழிலில் வந்து இருந்த அந்த கஷ்டம் தீரப்போது நீண்ட தூர பிரயாணத்தை மட்டும் தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதில் மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்க வளமுடன். வணக்கம்.